ஏங்க உங்க அக்கா வீட்டுக்காரர் பாருங்க, எங்கேயாவது வந்தா பர்ஸ் வெளியே எடுக்கிறாரு. ஆனா நீங்க தான் எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வந்து எல்லா செலவையும் நீங்க தான் பண்ணி ஏமாந்துகிட்டே இருங்க. இப்படிப்பட்ட ஃபைட்ஸ் வந்து நம்ம வீட்டுல நடந்திருக்கும், நம்ம வீட்டை சுத்தி நிறைய பேர் வீட்டுல நடந்திருக்கும். சோ அதுக்கான கரெக்டான விஷயம் என்ன? அந்த செலவுகள் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிற பர்சன் வந்து புத்திசாலியா, இல்ல பர்ஸ வெளியெடுக்காம செலவுகள் எதுவுமே பண்ணாம இருக்கிறது வந்து புத்திசாலித்தனமா அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ உங்களுக்கான குரல் என்ன அப்படின்னா, வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, பருவந்து பாழ்படுதல் இன்று. அதுதான் அந்த குரல். அந்த குரல்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களை உபசரிக்க நம்ம பண்ற செலவுகள் வந்து கண்டிப்பா நம்ம செல்வத்தை வந்து குறைக்காது. அது வந்து நம்ம செல்வத்தை அதிகம்தான் படுத்தும். இந்த மாதிரி வீட்டுக்கு வர விருந்தினர்களை வந்து உபசரிச்சு ஒருத்த வாழ்க்கை வந்து மோசமா போனதா வந்து எங்கேயுமே நடந்ததே கிடையாது. அவங்க வாழ்க்கை வந்து எப்பவுமே மேம்பட்டு தான் இருக்கும். அதாவது நம்ம வந்து கொடுக்கற இடத்துல இருக்கோம் அப்படின்னா, கடவுள் நம்மள கொடுக்கற இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து தாராளமா கொடுக்கலாம். வாங்கிட்டு மட்டுமே இருக்கிறது வந்து வாழ்க்கை இல்ல. கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு கொடுக்கணும். அந்த கொடுக்கறதுனால நம்ம செல்வம் வந்து குறையாது, அதிகம் தான் ஆகும் அப்படிங்கறத வந்து வள்ளுவர் இந்த குரல்ல சொல்றாரு. ஆனா இந்த செலவுகள் யாருக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேல உண்மையா அன்பு செலுத்துறவங்களுக்கு நம்ம தாராளமா பண்ணலாம். நம்மள வந்து யூஸ் பண்ணிக்கிற நினைக்கிறவங்களுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய நீடே கிடையாது. அங்க வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். வள்ளுவர் வந்து செலவுகள் வந்து வரம்புகளோட இருக்கணும். அதே சமயம் செலவுகள் மட்டுமே பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லல, செலவுகள் பண்ணவே கூடாதுன்னு சொல்லல. நம்ம மேல உண்மையா அன்பு வச்சு நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கு பண்ற செலவுகள் எல்லாம் நம்ம வந்து கணக்கு பார்க்க கூடாது. அது வந்து அந்த செலவுகளால நம்ம செல்வம் வந்து குறைய போறது இல்ல, அதிகம் தான் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம செலவு பண்ற பர்சன்ஸ் வந்து நம்ம மேல உண்மையா அன்பு வச்சிருக்கவங்களா இல்ல நம்மள யூஸ் பண்ணிக்கிற பர்சன்ஸா அப்படிங்கறத நம்ம தான் வந்து பார்த்து அவங்க கிட்ட நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். சோ கண்டிப்பா பாத்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த குரல் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து யூஸ் ஆகும். சோ நம்ம மேல அன்பு வச்சிருக்கவங்களுக்கு பண்ற செலவுகளை வந்து நீங்க சண்டை போடாதீங்க. மத்தபடி நம்மள யூஸ் பண்ணிக்கிற நினைக்கிறவங்களுக்கு அந்த செலவுகள் வந்து நீங்க பண்ண வேண்டியதே இல்ல. அதுல நீங்களும் எப்படி சாமர்த்தியமா நீங்க விலகி இருக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சோ உங்களை நிறைய பேருக்கு இந்த குரல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்களும் யாருக்கு இந்த குரல் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி.